ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்துட்டு சூப்பராக சப்பாத்திக்கு வந்துட்டு எம்மியான வந்துட்டு ஒரு கிரேவி தான் செய்ய போகிறோம். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி, நான், பரோட்டா, சாதத்துக்கு கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 2 ஏலக்காய், 2 துண்டு இஞ்சி, பூண்டு பற்கள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே நல்லா ஒரு பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் 1 ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 தக்காளியை வந்துட்டு நல்லா வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு அதோட தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா இதை ஆட் பண்ணுங்கள். கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. மிளகாத்தூள் மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே வந்துட்டு கலருக்காக வந்துட்டு காஷ்மீர் சில்லி தான் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே பார்த்திங்கன்னா வந்துட்டு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி இப்போ இது கூட வந்துட்டு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு கஸ்தூரி மேத்தி இருக்குது இல்லைங்களா, அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்கும் இல்லையா, சக்கரவள்ளி கிழங்கு, அதை வந்துட்டு நல்லா தோல் சீவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இருந்தாலும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் வந்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 2 வரமிளகாய். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். வரமிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு, அதை எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த மசாலா எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நல்லா வந்துட்டு சுருண்டு வர நல்லா வதக்கி விடுங்க. அதாவது அதில் இருக்க எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வரும் பார்த்திங்களா மசால், அந்த அளவுக்கு இதை வந்துட்டு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அங்கே காய், அதை எடுத்து அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க யாருக்காவது வந்துட்டு இந்த சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்கல அப்படின்னா வந்துட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இதே மாதிரி எல்லாமே அரைச்சிட்டு காய்க்கு மட்டும் வந்துட்டு நீங்கள் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. காயும் மசாலா எல்லாமே நல்லா வந்துட்டு வதங்கட்டும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தேவையான தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படியே அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி அலசி விட்டு அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டேன். இன்னும் உங்களுக்கு தண்ணி தேவை அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும். கொதித்து வந்ததுக்கப்புறம் அகைன் கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக விடலாம். இந்த காய் வந்துட்டு நல்லா வெந்து வரட்டும். ரொம்ப நாள் டைம் எடுக்காது. இப்போ எப்படி உருளைக்கிழங்கு டக்குன்னு வெந்துடுமோ அதே போல் அதை விட சக்கரவள்ளி கிழங்கு வந்துட்டு இன்னுமே சீக்கிரமாக வெந்துடும். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்வீட் கண்டென்ட் இருக்குது. ஸோ நம்ம ஃபைனலாக சக்கரைலாம் ஆட் பண்ணுற மாதிரி இதில் வந்துட்டு சக்கரைலாம் ஆட் பண்ண தேவையில்ல. இதே நீங்கள் உருளைக்கிழங்கு செஞ்சீங்க அப்படின்னா வந்துட்டு ஃபைனலி கொஞ்சம் சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுட்டு அகைன் வந்துட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து மூடி எடுத்துகிட்டு அகைன் ஒரு கிளறி விட்டு நடுவில் ஒரு 2 டைம்ஸ் கூட நீங்கள் கிளறி விடலாம். கிளறி விட்டுட்டு அப்புறமா நீங்கள் மூடி போட்டு வேக விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிட போகுது. அதுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரெசிபிஸ் எல்லாமே வந்துட்டு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே சூப்பராக குக் ஆகிட்டு காயும் நல்லா வெந்துருச்சு. அதுலேருந்து வர ஆயிலும் நல்லா பிரிய ஆரம்பிச்சது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இதே நீங்கள் உருளைக்கிழங்கு சமைக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சூப்பரான வந்துட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.